இக்கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் கற்பனையே. ஜெய்ஹிந்த். இந்திய விடுதலை போராட்டம். இன்னைக்கு யார்ப்பா படிக்கிறா? கார்த்திக், நீ படி. இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட முக்கிய தலைவர்கள்: மகாத்மா காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், ராஜாராம் மோகன் ராய், லாலா லஜ்பத் ராய். சார், ஒரே வடமொழி பேரா இருக்கு சார், வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. சார் நம்ம ஊர்ல இந்த மாதிரி யாரும் இல்லையா சார்? யார் சொன்னா? நமக்கெல்லாம் தெரிஞ்சது பாரதியார், கட்டபொம்மன், வஉசி, இப்படி சில பேர் தான். ஆனா நமக்கு தெரியாத எத்தனையோ பேருடைய வீரமும் தியாகமும் இந்த மண்ணோட மண்ணா மறைஞ்சு கிடக்கு. சார் அந்த மாதிரி யாராவது பத்தி சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சரி 1932வது வருஷம் மெட்ராஸ் மாகாணம். எங்க போன? எவ்வளவு நேரம் தேடுறது உன்ன? இங்கதாம்மா போயிருந்தேன். சரி, இப்ப கூத்து நடக்க போது எங்கேயும் போகாத. அது சரி, அப்பா எங்க? I've never seen such a beautiful place. It's full of silk and spices everywhere. I've sailed so many nations, but this is the paradise on earth. இவங்கதான் வாஸ்கோட காமா முதல்ல நம்ம நாட்டுக்கு கப்பல்ல வந்து இறங்குன சீமத்தோர. இவன் தான் அந்த கட்டையில போறவனா? இல்லக்கா, கப்பல்ல போறவங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி என்ன இங்க கொட்டி கிடந்துச்சு சொரண்டிட்டு போறதுக்கு? யோ எடுபடி, இங்க கேளும். பாவி கண்ணு படல, இங்கிலாந்து ராணி கண்ணு பட்டுச்சு. உங்க ஊர் பருத்திய கையகப்படுத்தி அதை எங்க ஊருக்கு கொண்டு போய் துணியா மாத்தி மறுபடியும் உங்க தலையிலேயே கட்டும். இப்படி ஒவ்வொரு தொழிலா நசுக்கி கங்கை, காவிரி, யமுனையில் இருக்க எல்லா வளத்தையும் உறிஞ்சி எங்க ஊர் தேம்ஸ் நதி கரையில கொட்டுவோம். என்னப்பா தண்ணி சுடுது? இத்தனை பேர் வைத்தறிச்சல்ல, பின்ன எப்படி இருக்கும்? 200 ஆண்டுகள் அடிமை என வாழ்ந்தோமே, இனிமேலும் முடியாது தீ போல எழுவோமே. தாய் மண்ணை தாய் போல நேசித்து பார்ப்போமே, தமிழ் கொண்டு போராடி தேசத்தை காப்போமே. துப்பாக்கி நாம் ஏந்த தேவையில்லை, எந்த தோட்டாக்கும் நம்மை வெல்ல வீரமில்லை. துப்பாக்கி நாம் ஏந்த தேவையில்லை, எந்த தோட்டாக்கும் நம்மை வெல்ல வீரமில்லை. வந்தே அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா சார்? பின்ன நம்ம அரசியல் கட்சிக்காரங்க கொடி இறக்குனாலே சும்மா விட மாட்டாங்க. இவர் பிரிட்டிஷ் காலத்துல போய் அவங்க கொடியவே இறக்குனா சும்மா விடுவானா வெள்ளக்காரன்? Mr. Tamil Kumaran, we have warned and punished you many times before, isn't it? பிரிட்டிஷ் தேசிய கொடியை அவமதித்த குற்றத்திற்காகவும் தமிழ் குமரனை மக்கள் முன்னிலையில் தூக்கிலிடுமாறு உத்தரவிடுகிறேன்.
இல்ல 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 இது அநியாயம். ஆர்மத்துக்கு போய் இவ்ளோ பெரிய தண்டனையா? இல்ல என்னங்க இல்ல Vande Mataram. Vande Mataram. Where are your stupid patriotic shouts now? If anyone should disrespect our British Empire, this is their destiny. Even a child in a mother's womb we won't leave. சார் அப்ப தமிழ்குமாரனை தூக்கில போட்டுருவாங்களா? ஒரு நல்ல தலைவனோ வீரனோ உருவாகிறதுக்கு 100 வருஷம் தேவையில்லை, வெறும் 5 நிமிஷம் போதும். வெறும் 5 நிமிஷம். It's our British custom to grant you one last wish. You have a last wish. நான் ஒரு தடவை பாடணும். What? நான் ஒரு தடவை பாடணும். Are you crazy? You want to sing? Okay. I'll give you 5 minutes. மறைந்து போவதில்லை, காலை மீண்டும் அது பிறக்குமே, காலை மீண்டும் அது பிறக்குமே. விதைகள் வீழ்ந்து மண்ணில் உறங்கி போவதில்லை, மண்ணை முட்டி அது முளைக்குமே, மண்ணை முட்டி அது முளைக்குமே. சொந்த தேசத்தில் அழிமை வேஷத்தில் வாழ்ந்த காலங்கள் போதுமே, மாற்றம் வரும் என்று மயங்கி நிற்காதே, உன்னை நீ மாற்று தோழனே. சுதந்திரம் சுதந்திர காற்றில் மிதந்திட மிதந்திட வேண்டும், விடுதலை வானத்தில் பறவை போலவே பறந்திட வேண்டும். அப்பா என்ன கண்ணம்மா? நீங்க சாக போறீங்களா அப்பா? யாருமா சொன்னது? அப்பா சாகலம்மா, அப்பா மறுபடியும் வந்து பிறக்க போறேன். தாய நான் கண்டதும் இல்ல, தாலாட்ட கேட்டதும் இல்ல, தாரமாய் நீயும் வந்தாயே, தாயாக மாறி நின்றாயே. 7 ஜென்மமும் எனக்காக நீதான் இருப்ப, இந்த ஒரு பிறவியில் மட்டும் உனக்குள்ள நானே இருப்பேன். 100 ஆண்டு வாழ்ந்தவரெல்லாம் நொடியில் மறைந்திடுவார், தாய் வண்டி மானம் காத்தால் சரித்திரத்தில் நின்றிடுவார். சுதந்திரம் சுதந்திர காற்றில் மிதந்திட மிதந்திட வேண்டும், விடுதலை வானத்தில் பறவை போலவே பறந்திட வேண்டும், பறந்திட வேண்டும், பறந்திட வேண்டும்.
சார் என்ன நடக்குதுங்க? சாரி சார், பசங்க கதை கேட்டாங்க அதான். அதுக்கு நீ இப்படியா சார்? மற்ற கிளாஸ் இருக்குல்ல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஆமா, அப்படி என்ன கதை கேட்டீங்க?